பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனே அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் மீட்பரே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையாம், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையாம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36வது அதிகாரம் வசனங்கள் 8-9. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சந்தோஷத்துல சொல்லுகிற வார்த்தை தான் நம்மை பார்த்து, இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தர் நம்ம எல்லாரையும் மீட்டு தூரத்துல இருந்த நம்ம கூட தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி நம்மளை மீட்டு தம்முடைய பிள்ளைகளை தம் ஜனமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுங்கள். மலைகளே, நீங்க உங்க கொப்பெல்லாம் விட்டுட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு என் ஜனத்துக்கு உங்கள் கனிகளை கொடுங்க. ஏன்னா அவங்க சமீபமாய் வந்துகிட்டார்கள், கிட்ட வந்துட்டாங்க. என் பிள்ளைகள் என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க கொப்புகளை விட்டுட்டு வந்து என் பிள்ளைகளுக்காக கனி கொடுங்க. எவ்வளோ அன்புள்ள தெய்வம் பாருங்கள். நம்ம கிட்ட போக போக போனாலே அவர் சொல்லுகிறார், என் ஜனத்துக்கு கனியை கொடுங்கள். நம்ம அவர் அண்டை போய்விட்டார், அவர் சமீபமாய் போய்விட்டார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்து கொடுப்பார். நம்புறீங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நாம் அவர் சமீபமாய் போக வேண்டும். உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்கா கொடா கொடி நன்றியப்பா. நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாகி தந்தீங்களே. நாளின் காலை முதல் இம்மட்டுமா இந்த தயவுள்ள கரம் உங்க கிருபங்களுக்கு தங்குதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. அப்பா, இப்பொழுதும் அப்பா தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி, அப்பா இந்த உலகத்தின் வழியை விட்டு, இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு திரும்பி முடமாய் வர தங்கள் மனதை திருப்பு யாரெல்லாம் திருப்புறார்களப்பா,
அவர்களுக்கு அப்பா நீங்க அப்பா கனிகளை கொடுத்துருங்கப்பா, அவருடைய வாழ்க்கையிலே அப்பா கனிகளை உண்டாக்குவீராக. அவருடைய குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கனிகளை உண்டாக்குங்க தகப்பனே. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தெரியும்ப்பா. தரோக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.